உன்னுடைய எண்ணம் என்ன? அவனை இன்னொருத்தி பார்க்கக்கூடாது, அவன் இன்னொருத்தி அவனை கல்யாணம் பண்ணிக்க கூடாது. உன்னோட எண்ணம் அதுதான். இப்போ நிறைய பேர் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. சீக்கிரம் அவங்களை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு நினச்சது என்ன தப்பு? உனக்கு ஊர் சுற்றுனா சுத்த வேண்டியது தானே, வேணான்னு கழட்டி விட்டுப்போ. உண்மையான காதல் வெளியில் சொல்லாதுமா, இவ்வளோ கேவலப்படுத்தாது, இவ்வளோ அசிங்கப்படுத்தாது, அனுப்பாமா. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க ஐயோ பாவம், எல்லா பொண்ணுங்களும் பாவம் தான், இல்லைன்னு சொல்லலை, பாவம் தான், கரெக்டு தான், இல்லைன்னு சொல்லலை. நான் கஷ்டம் என்ன நடந்திருக்கு யாருன்னு நீ முதல்ல பேரே சொல்லலை, அதே முதல் தவறு. உனக்கு நேர்மை இருந்துச்சுன்னா நீ அவர் பேர் சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஒரு பொண்ணு துன்புறதெல்லாம் கரெக்ட். ஆனால் இந்த பக்கம் நினச்சி பாருங்க என்ன நடந்திருக்கும். அவரே இப்போ வாய் திறந்து பட்டும் படாமல் ஏதோ சொல்லியிருக்காரு, எல்லா பழியெல்லாம் வருதுன்னு. அவர் செஞ்சது தவறு. நீ 2 வருஷமா உன்னை லவ் பண்ணியிருக்க. துரு விக்ரம்னா அவங்க சொல்லலை, எந்த இடத்துல சொல்லியிருக்காங்களா? சொல்ல கிடையாது இல்லையா? அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் நான் ரொம்ப லவ் பண்ணேன், 2 இயர்ஸாக 2 பேரும் லிவிங் இதுவாக வாழ்ந்திருக்காங்க இல்லையா? 2 இயர்ஸாக லவ் பண்ணியிருக்காங்க. இப்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க திடீர்னு பார்த்தா அன்னியன் மாதிரி இருப்பார், திடீர்னு பார்த்தா அம்பி மாதிரி இருப்பார், திடீர்னு பார்த்தா வேறு ரமோ மாதிரி இருப்பாருன்னு சொல்கிறேன். இப்போது நீயே எடுத்துக்கோ, இன்றைக்கி நான் இப்படி பேசுகிறேன், நான் கொஞ்சம் நாளைக்கு வேறு மாதிரி பேசுனேன், நீ என்ன சொல்லுவேன்னு? இவங்க என்ன மாற்றி மாற்றி பேசுகிறாங்களே, அன்னியன் மாதிரி பேசுகிறாங்க. இது பொதுவாக எல்லாரையும் நம்ம அடுத்த இது கட்டத்துக்கு பேசும்போதே மாற்றி பேசும்போது என்ன அன்னியன் மாதிரி நடிக்கிற, அன்னியன் மாதிரி பேசுகிற, இதான் சொல்லுவாங்க. அவங்க ஓப்பனாக துரு விக்ரம் சொல்லலை, ஆனால் எல்லாருக்கும் தெரியும் அவங்க யாரை பற்றி சொல்கிறாங்கன்னு தெரியும். வீடியோ போட்டுகிட்டே இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரை லவ் பண்ணுறதும் ஜாலியாக இருக்கிறதும் சந்தோஷமாக இருக்கிறதும். இன்னொரு இடத்துல அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, அவர் கேர் எடுத்துக்க மாட்டார், என்ன ஒரு இடத்துல ஆபத்தே வந்தால் கூட என்னை விட்டுட்டு ஓடிடுவார் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, 2-3 இடத்துல நம்ம வீடியோ பார்த்தேன். நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க, அவர் பக்கத்துலேருந்து ரொம்ப இதுவாக கூட்டிகிட்டு போகிறாரு. அடுத்த இது உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க, தண்ணி வேணும் அப்படின்னு அது ஏதோ சொல்லுது. அங்கே வர தண்ணி அவர் பேட்டி எடுத்துகிட்டே இருக்காங்க, தண்ணியை வாங்கி பின்னாடி கொடுக்குறாரு. உன்னை கேர் பண்ணாமல் அதெல்லாம் செய்கிறாரு. சின்ன சின்ன விஷயம் செய்கிறவர் நீ இப்படி அபாண்டமாக பழி போடுற. சரி, எதுக்கு லவ் பண்ணுறாங்கம்மா? லவ் பண்ணுறவங்க அடுத்த கட்டம்னா கல்யாணம் பண்ணிக்கணும். நீ ஒரு நடிகையாக ஆக்ட் பண்ண ஒரு சின்ன ஒரு கிராம கேரளாவிலேருந்து நடுத்தர குடும்பத்திலேருந்து கஷ்டப்பட்டு தான் நீ வந்திருக்க. அப்போ நீ எதை பற்றி ஏன் பண்ணியிருக்கணும்? உன்னுடைய கேரியர் பற்றி, நீ ஹீரோனியாக வர்றதை பற்றி, நீ மேலே வர்றதை பற்றி நீ இது பண்ணியிருக்கணும். நீ துரு விக்ரமை பார்த்தோன்னே விழுந்துட்ட. ஏன்னா அவருடைய சாமிங், அவருடைய அழகு எல்லா பொண்ணுங்களும் லைக் பண்ணுமா. ஆனால் துரு விக்ரமுக்காக பேசணும் அப்படின்னு எனக்கு ஒன்றும் கிடையாது. நியாயம் எந்த பக்கம் இருக்குது பேசும் இல்லையா? நீ பார்த்தோன்னே விழுந்துட்ட, பையனை பார்த்தோன்னே விழுந்துட்ட. சரி, ஓகேயா? அதுக்கப்புறம் நீங்கள் லவ் தொடர்ந்து வந்திருக்க. எண்ணம் போல் தான் வாழ்க்கை. இப்போது என் ஹஸ்பண்ட் கூட இருக்கிறாரு, நான் சொல்கிறேன், நாங்களும் கல்யாணம் ஆகி 40 வருஷம் தாண்டிட்டோம். இந்த ட்ரெஸ்ஸை போடு, அதை போடு, இதை போடு அப்படின்னு எனக்கு சொல்லுவார். நான் ஒரு நாள் அது நான் தப்ப நீங்கள் நினைக்கல, நீங்கள் என்ன நடிகை அப்படின்னு. நான் நடிகலை, நான் டான்ஸ் மாஸ்டர். நான் பல படம் சோலோ டான்ஸ் ஆடியிருக்கேன், பல படம் டான்ஸ் ஆடியிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். அப்போ நான் நடிகை தானே, இப்போ நடிக்கிறேன், ஓகேங்களா? அப்போ என் புருஷன் நிறைய சொல்லியிருக்காரு, ஒருத்தர் மனப்பக்குவத்தை பொறுத்து தான் இருக்குது. அவர் உண்மையாகவே அன்பாக சொல்லியிருந்திருக்கலாம், நம்ம அப்படியே எடுத்துக்கலாம், அன்பாக சொல்லியிருந்துருக்கலாம். உனக்கு அது தப்பாக தெரியுது. ஏன் 2 வருஷம் நீ கூட இருந்திருக்கு, அப்போல்லாம் தப்பாக தெரியலையா உனக்கு? ஒரு வீடியோ நான் பார்த்துருக்கேம்மா, அவன் காரில் போகிறது, ஜாலியாக பேசுது, இவன் பாவம் தான் இருப்பான், அம்மா நீ மாதிரி தான் அவளே இருக்கும். இதுதான் பயங்கர கலாட்டா பண்ண, இதுவும் இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்ட். நீ அந்தளவுக்கு ஃப்ரீயாக இருந்திருக்க. உன்னை அடக்கி வைக்கிறவன்னா நீ போகிற இடத்துல அடங்கி இருந்திருக்க மாட்டேன். வீடியோ பார்த்து தான் சொல்கிறேன் நான், நீ ரொம்ப ஜாலியாக இருந்திருக்க. ஆனால் இப்போ என்ன புதுசாக அதை சொல்கிறாரு, இதை சொல்கிறாரு. அவங்க இன்னொரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. என்னை அவங்க வீட்டில் அவங்க அம்மா அப்பா எங்கள் அம்மா அப்பா கிட்ட பேசி கல்யாணத்துக்கு பெரிய தவறு பண்ணிட்டாங்கம்மா. யார்? விக்ரம் பேர் கெனி. அவரும் துருவுடைய அப்பா அம்மா இந்த பொண்ணு வீட்டில் போய் பொண்ணு கேட்டுட்டாங்களாம். பெரிய தவறு பண்ணிட்டாங்க, அவங்க பெரிய கொலை குற்றம் பண்ணிட்டாங்க இல்லையா? ஒரு பொண்ணு பையனும் பொண்ணும் லவ் பண்ணுறாங்க, சேர்ந்து வாழ்கிறாங்க. அதை அவங்க நல்லபடியாக போய் பேசி கல்யாணத்தில் முடிக்கிறது தப்பா?
அது தப்பாக இந்த பொண்ணு பேசுதுன்னா அப்போ நீ என்ன ஐடியாவில் இருந்த 2 வருஷம்? அவனை தட்டி தூக்கிட்டு போயிடலான் இருந்தியா? தனியாக போயிடலான்னு உன் வழிக்கு வருவான்னு நீ நினச்சிருக்க. அவன் உன் வழிக்கு வரலை. புரியுதா உனக்கு? நீ இப்போ பொண்ணுங்களாம் தான் பண்ணுறாங்க. நீ தப்பாக நினச்சிக்காத. இப்போ பொண்ணுங்கள்லாம் கல்யாணம் பண்ணிடுறாங்க, லவ் பண்ணிவிட்டு கொஞ்ச நாளில் பையனை தட்டி தூக்கி போயிடுறாங்க, தனியாக போயிடுறாங்க. அம்மா அப்பாவும் அம்போன்னு விட்டுடுறாங்க. இது எல்லா இடத்துலையும் நடக்குது. இந்த பொண்ணு சாதாரண குடும்பத்துலேருந்து வந்த பொண்ணு. ஆனால் விக்ரம் குடும்பம் அப்படி கிடையாது. அவர் ஸ்டார்டிங்லேருந்து அவங்க அம்மா கலெக்டர். கெனியுடைய அம்மா விக்ரம் சாரோட அம்மா அவங்க கலெக்டராக இருந்தவங்க. அவங்க ஃபேமிலி பார்த்தீங்கன்னா பெரிய ஃபேமிலி, நல்ல எஜுகேட் ஃபேமிலி, நல்ல ஃபேமிலி. அவங்களுடைய தாய் மாமன் தான் தியாகராஜன். அவர் பார்த்துக்கோ, அவரும் பெரிய ஒரு அப்படி பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க. இப்போது விக்ரம் வீட்டில் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நடந்துச்சு. லவ் பண்ணு தெரிஞ்சவொன்னு உடனே கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஒரு நல்ல குடும்பத்தில் என்னம்மா பண்ணுவாங்க? அவருடைய டிஎம்கே மூக்கா முத்தோடைய பையனுக்கு இவங்க சம்மந்தி வச்சாங்க. அப்போது நம்ம பையன் பேர் இவங்க இந்த மாதிரி சுற்றுறாங்க, பையன் பேர் கெட்டு போயிடக்கூடாது, சீக்கிரம் அவங்களை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு நினச்சது என்ன தப்பு? உனக்கு ஊர் சுற்றுனா சுத்த வேண்டியது தானே, வேணான்னு கழட்டி விட்டுப்போ. உண்மையான காதல் வெளியில் சொல்லாதுமா. இவ்வளோ கேவலப்படுத்தாது, இவ்வளோ அசிங்கப்படுத்தாது. உன்னுடைய எண்ணம் என்ன? அவனை இன்னொருத்தி பார்க்கக்கூடாது, அவன் இன்னொருத்தி அவனை கல்யாணம் பண்ணிக்க கூடாது. உன்னோட எண்ணம் அதுதான். இப்போ நிறைய பேர் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அனுப்பாமா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க ஐயோ பாவம், எல்லா பொண்ணுங்களும் பாவம் தான், இல்லைன்னு சொல்லலை, பாவம் தான், கரெக்டு தான், இல்லைன்னு சொல்லலை. நான் கஷ்டம் என்ன நடந்திருக்கு யாருன்னு நீ முதல்ல பேரே சொல்லலை. அதே முதல் தவறு. உனக்கு நேர்மை இருந்துச்சுன்னா நீ அவர் பேர் சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஒரு பொண்ணு துன்புறதெல்லாம் கரெக்ட். ஆனால் இந்த பக்கம் நினச்சி பாருங்க என்ன நடந்திருக்கும். அவரே இப்போ வாய் திறந்து பட்டும் படாமல் ஏதோ சொல்லியிருக்காரு, எல்லா பழியெல்லாம் வருதுன்னு. அவர் செஞ்சது தவறு. அவருடைய டிஎம்கே மூக்கா முத்தோடைய பையனுக்கு இவங்க சம்மந்தி வச்சாங்க. அப்போது நம்ம பையன் பேர் இவங்க இந்த மாதிரி சுற்றுறாங்க, பையன் பேர் கெட்டு போயிடக்கூடாது, சீக்கிரம் அவங்களை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு நினச்சது என்ன தப்பு? உனக்கு ஊர் சுற்றுனா சுத்த வேண்டியது தானே, வேணான்னு கழட்டி விட்டுப்போ. உண்மையான காதல் வெளியில் சொல்லாதுமா. இவ்வளோ கேவலப்படுத்தாது, இவ்வளோ அசிங்கப்படுத்தாது. உன்னுடைய எண்ணம் என்ன? அவனை இன்னொருத்தி பார்க்கக்கூடாது, அவன் இன்னொருத்தி அவனை கல்யாணம் பண்ணிக்க கூடாது. உன்னோட எண்ணம் அதுதான். இப்போ நிறைய பேர் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அனுப்பாமா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க ஐயோ பாவம், எல்லா பொண்ணுங்களும் பாவம் தான், இல்லைன்னு சொல்லலை, பாவம் தான், கரெக்டு தான், இல்லைன்னு சொல்லலை. நான் கஷ்டம் என்ன நடந்திருக்கு யாருன்னு நீ முதல்ல பேரே சொல்லலை. அதே முதல் தவறு. உனக்கு நேர்மை இருந்துச்சுன்னா நீ அவர் பேர் சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஒரு பொண்ணு துன்புறதெல்லாம் கரெக்ட். ஆனால் இந்த பக்கம் நினச்சி பாருங்க என்ன நடந்திருக்கும். அவரே இப்போ வாய் திறந்து பட்டும் படாமல் ஏதோ சொல்லியிருக்காரு, எல்லா பழியெல்லாம் வருதுன்னு. அவர் செஞ்சது தவறு. ஆம்பளைங்க வயசாகும் போது வயசாகிட்டே வரும். பெண்கள் அந்த 6 வயசுக்கு கீழே இளமை இதுவாக இருப்பாங்க. ஆம்பளைக்கு நோய்வாய்ப்பட்டாலோ இல்லை வயசாகும் போது பெண்கள் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும் போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்கள பார்த்துப்பாங்க. ஸோ அதனால தான் எப்போவுமே எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன், அப்படி தான். அதனால தான் வயசு சின்னதாக இருக்கணும் பெண்கள்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே என்ன நடந்தது? இவங்க லவ் பண்ணது தப்பு இல்லை. லவ் இப்போ ரொம்ப சீக்கிரத்தில் வருது எல்லா இடத்துலையும். ஆனால் அதை எப்படி போகணுன்றது ஒன்று இருக்குது. அவங்க அம்மா துருவா அம்மா அப்பா பண்ணது தவறே கிடையாது. அவங்க போய் பெண் கேட்டாங்க. அவங்க இருக்கிற லெவலுக்கு இந்த பொண்ணு இப்போ தான் வந்திருக்கு. அவங்க போய் இறங்கி போய் கேட்கணும்னா அவங்க மேலே அவ்வளோ பெரிய குற்றம். என்னை அப்படியே அடக்க பார்த்தாங்க. என்ன உன்னை அடக்க பார்த்தாங்க? உனக்கு அந்த அளவுக்கு இருக்கிறவ நீ உன்னுடைய ஹீரோனி ஆகிற அந்த ஒரு இதுதான் நீ பார்த்துருக்கணும். ரொம்ப நல்ல தாய் தகப்பன். அனுப்பாமாவை வளர்த்த தாய் தகப்பன் ரொம்ப நல்லவங்க. இப்போ ஒரு பெரிய இடம் சம்மந்தம் கிடச்சிருக்குன்னா அதை கல்யாணம் பண்ணி கொடுக்க பார்ப்பாங்களா? அவங்களுக்கு ஒரு பொண்ணு தானே, ஒரே பொண்ணு, சம்பாதியம் போயிடும்ல. போய் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோ அந்த பொண்ணு, அப்புறம் எங்க அவ்வளோதான், இவங்க வாழ முடியாதுல்ல. இவங்களுக்கு எல்லாம் செட்டில் அப்போ தானே வந்திருக்கு அந்த பொண்ணு. ஏதோ தெலுங்கு படம் அதெல்லாம் பண்ணியிருக்கு. இவங்களுக்கு ஏதாவது பெருசாக செட்டில்மெண்ட். ஒரு நல்ல தாய் தாப்ப என்ன நினைப்பாங்க தெரியுமாம்மா? பெண்ணுக்கு ஒரு நல்ல குடும்பம் கிடச்சா செட்டில் ஆகணும் தான் நினைப்பாங்க. இப்போ அவங்க கேக்கு வச்சு கட் பண்ணுறாங்கன்னா அவங்கள நல்ல என்ன குடும்பம் அது? நீ என்ன பண்ண? அவர் பிரேக்கப் பண்ணிடுவாரா, அதுக்கப்புறம் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாருன்னா நீ என்ன பண்ண? உன்னுடைய குற்றங்கள் என்ன?
அது தெரியணும்ல. ஒன்றும் இல்லாமல் ஒருத்தன் வந்து கோவப்பட்டுருவானாம்மா? ஒன்றும் இல்லாமல் அந்த அளவுக்கு நான் அசிங்கமாக இருக்கான். உன் அழகை பார்த்து அப்படியே மயங்கி அப்படியே வந்துங்கிறதுக்கு அவன் ஓரளவுக்கு கம்மியாக இருக்கணும் அழகில். உனக்கு எந்த ஈவன் அவன் குறைவே கிடையாது துருவ் விக்ரம். ஓகேயா? என்ன நடந்ததுன்னு யாருக்கும் தெரியாது, அவங்க 2 பேருக்கு தான் தெரியும். உனக்கு 2 வருஷமும் ஜாலியாக தான் இருந்திருக்க. நீ ஒரு வீடியோ நீ பாரு, அவங்க காரில் போகிறது, ஜீப்பில் ஜாலியாக இருக்கிறது. இவன் ஜாலியாக இருக்கிறான் இல்லையோ, அந்த பொண்ணு செம்ம கூத்தடிக்குது, அவ்வளோ ஜாலியாக இருக்குது. உன்னை அந்த அளவுக்கு ஃப்ரீயாக விட முடியுமா? ஒருத்தன் டார்ச்சர் பண்ணுறவனாக இருந்தால் ஃப்ரீயாக விட முடியுமா? இல்லை. இன்னொன்று, உள்ளே என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையாம்மா? எதுவுமே உண்மையாக பொய்யா நடக்கு. எனக்கு தெரிஞ்சு என்னென்னா, இவங்களுடைய தாட் என்னென்னா, அவர் இந்த 2 வருஷம் வெயிட் பண்ணி பார்த்துருப்பாங்க. அவர் எல்லாத்துக்கும் ஒத்துப்பார், எல்லாமே நம்மளை ஃப்ரீயாக விடுவார் கேரியரில். அப்படி கூட ஒரு ஆடியோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தேன்.